இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் மகிழ்ச்சியாக உடல் நலத்தோடு ஆன்ம பலத்தோடு இருப்பீங்க என்பதுதான் என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. தவக்காலத்தில் நம்ம பயணித்து கொண்டு இருக்கிறோம். தவக்காலம் இது ஒரு அருளின் காலம், ஒரு மீட்பின் காலம், இரக்கத்தின் காலம் என்று பல வரையறைகள், பல விளக்கங்களை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இது ஒரு எச்சரிக்கையின் காலமாக நம்ம பார்க்கணும். ஆண்டவருடைய மாட்சிமையை பெற்றுக்கொள்ள நாம் நம்முடைய வாழ்வை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு ஆயத்தப்படுத்தும் காலம், அல்லது ஒரு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு காலம். ஒரு சின்ன உதாரணம். இப்போ நம்ம காரில் போகிறோம். இப்போ காரில் போகிறப்ப அந்த நமக்கு ஒரு சென்சார் சிக்னல் இருக்குது, கொடுக்கப்படுது. என்ன அப்படின்னா, சீட்டு பெல்ட்டு போடணும். சீட்டு பெல்ட்டு போடலை அப்படின்னா அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே அது எச்சரிக்கை, அந்த சிம்பல், அந்த அடையாளத்தை நமக்கு காட்டுறது. அந்த சீட் பெல்ட்டுக்குரிய சிம்பல் நமக்கு காமிக்குது. ஒருவேளை பெட்ரோல் இல்லை, வண்டியில் பெட்ரோல் இல்லை, உடனே அது என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு எச்சரிக்கை கொடுக்குது. ஹேண்ட் பிரேக் எடுக்காமல் இருக்கிறோம், உடனே என்ன பண்ணுது, அது எச்சரிக்கை கொடுக்குது. இப்போ நம்ம உடனே சரி செய்கிறோம், நம்முடைய அந்த பயணத்தை பாதுகாப்பானதாக அமைத்து கொள்கிறோம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தவறுகள், குறைபாடுகள், குளறுபடிகள், குழப்பங்கள் இருக்குது. இந்த குளறுபடி, இந்த குழப்பம், போராட்டம், நெருக்கடி, வேதனை, இதிலிருந்து விடுதலை பெறணும். அப்போ நம்முடைய வாழ்வு சரிப்படுத்தி கொள்ளணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த காலத்தை முறையாக சரியாக நம்ம பயன்படுத்தணும். வழக்கமாக வருஷம் வர்றதுப்பா, இந்த வருஷம் 40 நாள் வரப்போகுது, ஏன்னா கறி சாப்பிட விடான்னு சொல்லுவாங்க, வெள்ளிக்கிழமை நோன்பு இருக்கணும்னு சொல்லுவாங்க, சிலுவை பாதைக்கு போகணும், போகலை வீட்டில் ஒரே பிரச்சனை, ரணகலம், இவ்வளோதானே. எனக்காக இல்லாட்டியும் வீட்டில் அவங்க நான் போகலை அப்படின்னா, நான் நோன்பு இருக்கலை அப்படின்னா, நான் திருப்பள்ளிக்கு போகலை அப்படின்னா, சிலுவை தியானிக்கலை அப்படின்னா, நம்மளை அப்படியே வார்த்தையெல்லாம் அப்படி நம்ம அப்படியே என்ன செஞ்சோம், அப்படியே கொன்றுவாங்க, நச்சரிச்சுட்டே இருப்பாங்க. ஆகவே சொந்தக்காரனுக்காக, ஊருக்காரனுக்காக, உடன் பிறந்தவர்களுக்காக, பெற்றெடுத்த தாய் தந்தையருக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பல நேரங்களில் இந்த தவக்காலத்தை நம்ம வெளி அடையாளத்திற்காக நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே அன்பு பிள்ளைகளே, இந்த காலத்தை ஒரு எச்சரிக்கையின் காலமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் மாட்சியோடு உயிர் பெற்றெழுந்தார், சரிங்களா? இப்போ அவருடைய உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்கு நான் மேற்கொள்ளக்கூடிய தயாரிப்பு என்ன? ஆண்டவர் இன்னைக்கு அப்படி சுட்டி காட்டுறாரு. தம்பி, உன் வாழ்க்கையில் இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது, நீ இன்னும் மன்னிக்காமல் இருக்கிற, நீ இன்னும் என்ன செய்கிற அப்படின்னா, நீ இன்னும் பாவசிங்கதனை பெறாமல் இருக்கிற, நீ ஜெபம் கோயிலுக்கே வரமாட்டேங்கிற, நீ காழ்ப்புணர்வோடு இருக்கிற, பொறாமப்படுற, தேவையில்லாமல் அடுத்த வாழ்க்கை கெடுக்கிற அப்படின்னு என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தை நம்ம வாயிலாக ஆண்டவர் எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆகவே இந்த நாளில் நம்ம தியானிப்போம். ஆண்டவரே இயேசுவே, இந்த எச்சரிக்கையின் காலத்தில் உடைய உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்கு, எங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு தயாரிக்கக்கூடிய இந்த காலத்தில் இது வெறும் சடங்காக எடுத்துக்கொள்ளாமல், அடுத்தவங்களை திருப்திப்படுத்துவதற்காக எடுத்துக்கொள்ளாமல், உம்மை நாங்கள் திருப்திப்படுத்த வேண்டும், உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ வேண்டும், அதற்கு தேவையான பலனை, ஆற்றலை தாரும் என்று சொல்லி நம்மை நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இது எச்சரிக்கையின் காலத்தில் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே தெய்வமே, இது நாங்கள் இந்த காலத்தை சாதாரணமாக அசட்டையோடு நாங்கள் எடுத்துக்கொள்ளாமல், ஆண்டவரே கவனத்தோடு விழிப்புணர்வோடு இந்த காலத்தை சரியாக முறையாக பயன்படுத்த, உடைய உயிர்ப்பு பெருவிழாவை அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாட, நீர் உயிர்த்த பிறகு உடைய சீடர்களுக்கு எப்படி அமைதியை கொடுத்தீரோ, அதே போல எங்களுடைய வாழ்விலும் இழந்து போன அமைதியை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு தேவையான நல்ல சூழலை உருவாக்கி தந்திரமுடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.